கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதத்தின் இரவு கூட்டத்தில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது, நடைபெறும். இன்னும் கர்த்தர் நன்மையை கட்டளையிடுவா. இதுவும் சொல்கிறது ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் எப்படி சொல்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அத்தனை பேருக்கும் சகலமும் எப்படி நடக்குது? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தீமைகளை நீங்கள் அனுபவித்து இருப்பீர்களே, ஆனால் அந்த தீமைகள் அத்தனையும் தேவனாகிய கர்த்தர் நன்மையாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் குறைந்து போவது இல்லை, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி, நான் எந்த தீமையும் செய்யலை, எந்த அநியாயமும் செய்யலை, எந்த தப்பும் செய்யலை, ஏன் எனக்கு மாத்திரம் தீமைகள்? எனக்கு மாத்திரம் என் தீமைகள்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தீமையை பிசாசு கொண்டு வரானா சந்தோஷப்படுங்க. அந்த தீமையை எல்லாம் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்ச அத்தனை தீமைகளையும் தேவனாகிய கர்த்தர் நன்மையாக மாற்றப் போகிறார். நன்மை உங்களுக்கு என்ன செய்வதில்லை, குறைந்து போவது இல்லை. வேதாகமத்தில் எனக்கு பிடித்த ஒரு கேரக்டர், நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதன் யோசேப்பு என்கிற ஒரு தெய்வ மனிதன். அந்த யோசேப்புடைய வாழ்க்கையை சற்று நம்ம எடுத்து பார்த்தா அவன் பட்ட பாடுகள் சொல்ல முடியாத பாடுகள், சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத கஷ்டங்கள். 17 வயது, யோசித்து பாருங்கள். 17 வயது என்றால் 12th படிக்கிற ஒரு வாலிபன். 12th படிக்கிற ஒரு வாலிபனுக்கு வயசு 17, மீச கூட முளைச்சிருக்காத அந்த 17 வயது நிரம்பின வாலிபனை கூட பிறந்த சகோதரர்கள் கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அண்ணமாருக்கு என்ன துரோகம் பண்ணினான் யோசேப்பு? என்ன தீமை செய்தான் யோசேப்பு? அண்ணமாருக்கு நல்ல பலகாரங்களை கொண்டு வந்து அண்ணமாரை விசாரிக்க வந்தான், அவ்வளவுதான். விற்று போட்டு விட்டார்கள், அவனை விற்று விட்டார்கள். யோசித்து பாருங்க, கூட பிறந்த சகோதரனை காசுக்கு வித்து போட்டுட்டு அப்பாட்ட, பா யோசேப்ப ஒரு துஷ்ட மிருகம் கொண்டு விட்டது. பெத்த தகப்பன்ற வந்து சொல்றாங்க, ஒரு மிருகம் தம்பியை கொன்னுட்டு பெத்த தகப்பனுடைய இருதயம் எப்படி துடி துடித்திருக்கும், எப்படி துடி துடித்திருக்கும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக 2 சகோதரர்கள் எனக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு, பிரதர், என்னுடைய தம்பி ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டா, அவனுக்கு வயசு 17. பைக்கில் போகும் பொழுது பின்னாடி வந்த கார்காரங்க அடிச்சு போட்டுட்டாங்க. காது வழியா மூக்கு வழியா ரத்தம், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் பிரதர். நான் சொன்னேன், நிச்சயமே அற்புதத்தை செய்வா.
நிச்சயமே சுகுணமாக்குவா. அவங்க சொல்லும் பொழுதே அந்த 2 சகோதரருடைய கண்களிலும் சொல்ல முடியாத கண்ணீர் பாருங்கள். நம்முடைய கூட பிறந்த சகோதரருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வறுமையானால் நம்மால் தாங்க முடியாது. ஆனால் கூட பிறந்த சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு எவ்வளவு துணிகரமான ஒரு இருதயம். விற்று போட்டு விட்டார்கள். நான் அதை அடிக்கடி நினைப்பேன். அண்ணமார் விற்று போட்டுட்டு அங்கே போகும் பொழுது இவனை ஒட்டகத்தில் ஏற்றி அப்படியே கொண்டுட்டு போகிறாங்க. எங்கே போக போகிறான் அவனுக்கே தெரியாது. சாப்பாடு கிடைக்குமா தெரியாது. என்ன நடக்க போகிறது தெரியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு குற்றமும் செய்யாமல், எந்த அநியாயமும் செய்யாமல் தண்டனையை ஒருவேளை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டுமா? அத்தனை தீமைகளையும் தேவனாய கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நன்மையாய் முடிய பண்ண வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இன்னொரு சம்பவம். அவன் செய்யாத குற்றத்தை அவன் மேலே சுமத்தினாங்க. அவன் செய்தான் என்று சொல்லி அவன் மேலே சுமத்தினாங்க. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் சொல்லாதத சொன்னா அப்படின்னு சொன்னா உங்களால் தாங்க முடியுமா? நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் செய்யாத ஒரு தப்பை அவன் செய்தான் என்று சொல்லி அவன் மேல ஒரு பெரிய அபாண்டமான பலியை சுமத்தி வைக்கிறாங்க பாருங்க. அதற்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான். சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். அந்த நேரத்தில் கூட இவன் நன்மையை எதிர்பார்க்கிறான். யாராவது எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாங்களா? அந்த சூழ்நிலையில் தான் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை இவன் சொல்லுகிறான். 3 நாள் அந்த 3 நாள்ல நீ விடுதலையாக போகிற. ஆனா 3 நாள் கழிச்ச பின்பு, உனக்கு விடுதலை கிடைச்ச பின்பு என்னை நினைச்சு எனக்கு ஒரு நன்மை செய்து இந்த இடத்தை விட்டு என்னை காப்பாற்றணும். ஆனால் ஆதியாகமம் 40:23 ஆனாலும் பான பாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். தீமைக்கு மேல தீமை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஏமே, நான் சொல்லட்டுமா? எல்லா தீமையும் நன்மையில் வந்து முடியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. இப்போ சொல்லுங்க, குழியிலே தூக்கப்பட்டது எதற்காக? நன்மைக்காக. அவன் விற்றது எதற்காக? நன்மைக்காக. அவன் மேல் ஒரு பலியை சுமத்தினார்கள். எதற்காக? நன்மைக்காக. சிறைச்சாலையிலே அவனை கொண்டு போட்டார்கள். எதற்காக? அத்தனையும் நன்மைக்காக. பெரிய மாணவர்களே, இப்போ நடப்பதான் நீங்களும் நானும் உணர முடியும். ஆனால் இனி ஒரு காலம், பின்னி ஒரு காலம், பின்னாடி ஒரு காலம் வருகிறது. அதை யாராலையும் உணர முடியாது. யோசேப்பால உணர முடியல. நாள் ஒன்று வந்தது. ஆதியாகமம் 41 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எந்த இடத்திலே அவமானத்தையும் எந்த இடத்திலே வெட்கத்தையும் அனுபவித்தானோ அதே இடத்துல கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஆதியாகமம் 41 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாய் மாற்றினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி
பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எகிப்து தேசம் முழுமைக்கும், எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை தேவனாய கர்த்தர் அதிகாரியாக மாற்றினார். என் அன்பு தேவச்சனமே, தேவனாய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்படுறீங்களோ, எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்படுறீங்களோ, எந்த இடத்துல காயப்படுத்தப்படுறீங்களோ, எந்த இடத்துல உங்களை ஒதுக்கி அவமானப்படுத்துகிறாங்களோ, கர்த்தராகிய தேவன் அதே இடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீர்களா? யோசேப்பு நினைத்து கூட பார்க்கவில்லை, இதே எகிப்து தேசத்தில் கர்த்தரனை உயர்த்துவா, கர்த்தரனை மேன்மையாக வைப்பா, கர்த்தரனை ஆசீர்வாதமாக வைப்பா. நினைத்து பார்க்கல. நான் சொல்லட்டுமா, நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யார் முன்பாக அவமானப்படுத்தப்பட்டானோ எகிப்து தேசம் முழுமைக்கும் கர்த்தர் அதிகாரியாக வைத்து விட்டார். உங்களுடைய குடும்பம் முழுவதிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்காக தான் இந்த வார்த்தை, என்னை நோக்கி தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, விசுவாசிங்க. நாள் ஒன்று வந்தது, யார் யார் அவனை விற்று போட்டார்களோ, யார் யார் அவனை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களே வந்து தலை குனிந்து பணிந்து கொள்ளுகிறார்கள், தலை குனிந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். இப்பதான் யோசேப்பு நினைத்தார், என் தேவன் வாக்கு மாறாதவர், வாக்கு பண்ணினா வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் பொய்யாய் பொய்த்து போவது இல்லை, அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் காத்திரு. ஹபகுக்கின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது வேதம் எப்படி சொல்லுகிறது? ஹபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்க ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. உங்க ஒவ்வொரு மேலும் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. உங்க ஒவ்வொரு மேலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுதான் தரிசனம். நீங்க இப்படியே இருக்கிறது அல்ல, உங்க மேல ஒரு தரிசனம் இருக்குது. வாசிங்க. முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது ஒரு நாளும் பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அண்டர்லைன் பண்ணிக்கொள்ள வேண்டிய வார்த்தை. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பது இல்லை, அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். அது என்ன செய்வது இல்லை, தாமதிப்பது இல்லை, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. யோசேப்புக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினா, உன் சகோதரர்கள் எல்லாரும் வந்து உன்னை பணிவார்கள். யோசேப்பு கனவுல கூட நினைக்கல, நான் இருக்கிறது எகிப்து தேசம், என் அண்ணமார் எந்த தேசத்தில் இருக்கிறாங்களோ தெரியாது, என்னுடைய தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா தெரியாது, என் அண்ணமார் எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்களா தெரியாது. நான் சொல்லட்டுமா, வாக்கு தத்தம் நிறைவேறனா அது வரைக்கும் எல்லாரையும் உங்க முன்னாடி உயர்த்துறதுக்காக, அவர்கள் முன்னாடி உயர்த்திக்கிறதுக்காக அவர்களை உயிரோடு தான் வைத்திருப்பா. ஆமே, அத்தனை பேர் வராங்க, இப்ப பணிந்து கொள்றாங்க. ஏன்னா அவனுக்கு மீசையே இல்லாத டைம்ல
அவனை ஒரு இளைஞனா குழியில் தூக்கி போட்டு விற்று போட்டுட்டாங்க. இப்போ 13 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் இப்போ இவன் பெரிய ஆளா, கம்பீரமா, மீச தாடி, அது மாத்திரம் ராஜ வஸ்திரம், அதிகாரத்தோடு இருக்கிறான். அதிகாரத்தோடு இருக்கிறான் பாருங்க. இப்போ இவனை பார்த்த உடனே அப்படியே தென்றலிட்டு பண்ணுகிறாங்க. அப்பொழுதுதான் யோசேப்பு ஒரு வார்த்தையை கண்ணீரோடு சொன்னார். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நல்ல கவனிங்க, பிசாசு தீமையை செய்யும்படிக்கு தூண்டுவான். ஆனா அதை கர்த்தர் எப்படி முடிய பண்ணுவாரா? நன்மையாய் முடிய பண்ணுவாரா? உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மையாய் முடிய பண்ணுவா. சென்னையில் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மீட்டிங்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த மீட்டிங் நான் போயிருந்த பொழுது அந்த மீட்டிங் காரியத்தை ஒழுங்குபடுத்தின ஒரு சகோதரர், அவர் தான் எனக்கு ஹோட்டல், எனக்கு எல்லாவற்றையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தார். அவர் என்னை பார்த்து சொன்னார், பிரதர் நானும் திருநெல்வேலி தான் பிரதர், நானும் திருநெல்வேலி தான். அவர் சொல்லும் பொழுது அவருடைய கண்களிலே கண்ணீர். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா தவறிட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து 2வது திருமணம் செய்து வச்சாங்க. எனக்கு 17 வயசு இருக்கும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரத்தில் எங்கள் சித்தி என்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் 12th படித்து கொண்டிருக்கிறேன், நீ வீட்டுக்கு வரக்கூடாது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா மிகவும் மரண படுக்கை பலவீனத்தோடு இருக்கிறா. என் சித்தி சொல்லிட்டாங்க. எனக்கு எங்கள் சித்திக்கு 2 பெண் குழந்தைகள். என் தங்கச்சிமார் என்னை அவ்வளவு நேசிப்பாங்க, அவ்வளவு அன்பு கொள்வாங்க. ஒரு நாள் நான் வெளியே போயிட்டு வரும் பொழுது வெளியே பூட்டு போட்டுட்டு எங்கே போனாங்கன்னு சொல்லி தெரியாது, வெளியே பூட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. இரவு முழுவதும் வாசல்லே படுத்திருந்த. மறுநாள் காலை பசிக்க ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அப்பொழுது ஒரு நபர், அவரை நான் சந்தித்து, தம்பி என்ன தம்பி ரொம்ப கவலையோடு இருக்கிற, நடந்தது சொன்னேன். எங்கள் சித்தி என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, நான் வீட்டில் இருக்குது எங்கள் சித்திக்கு பிடிக்கலை, வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னா, தம்பி நான் சென்னை, என் கூட நீ சென்னைக்கு வாரியா, உன்னை பிள்ளை மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அந்த 17 வயசு சகோதரர், அவருடைய பேர் மகேஷ். அந்த மகேஷ் சொல்கிறாரு, சரி அங்கிள் நான் வாரேன். அன்றைக்கு சென்னைக்கு நான் போனேன். என்னுடைய 17 வயசில் சென்னைக்கு நான் போனேன். நல்லா படித்தேன், இன்ஜினியர் ஆனேன். சென்னையிலே ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தா. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பெரிய கிருபையினால்
எனக்கு உதவி செய்தவங்க எனக்கு ஒரு கம்பெனியை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு என் கம்பெனியில் 100 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. 100 பேருக்கு அதிகாரியாங்க என்னை உயர்த்தி வைத்தா. 27 வயதில் எனக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க. என் பத்திரிக்கை கொண்டுட்டு திருநெல்வேலி ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்தேன். எங்கள் அப்பாவையும் பார்க்க முடியல, எங்கள் சித்தியையும் பார்க்க முடியல, என் தங்கையும் பார்க்க முடியல. கர்த்தர் என்னை உயர்த்தி ஆசீர்வதித்தா. என்னுடைய 31வது வயதில் நானும் என் மனைவியும் காரில் திருநெல்வேலிக்கு ஒரு திருமணத்திற்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த திருமணத்துக்கு வந்து வெளியே நாங்கள் போகும் பொழுது ஒரு ஃபேமிலி, வயசான தகப்பனா தாயா வாலிப தங்கிமா 2 பேரும் போகிறத நான் பார்த்தேன். எனக்கு எங்கள் அப்பாவை போல இருந்தது. காரை நிறுத்திட்டு நான் நினச்சேன், இது என் அப்பாவாக இருந்தால் நலமாக இருக்குமே என்று. காரை நிப்பாட்டின்னு 17 வயசில் எங்கள் அப்பாவை பார்த்தது, 17 வயசில் எங்கள் சித்தியை பார்த்தது. எனக்கு தெரிந்தது என்னுடைய சித்தி தான், எங்கள் அப்பா தான். காரை நிப்பாட்டிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கிறோம் சார் அப்படி சொன்னாங்க. என்னை பார்த்து சார் அப்படி சொன்னாங்க. என் கண்ணில் கண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது. அப்பா உங்கள் மகன் மகேஷ் எப்படி இருக்கிறான்? மகேஷை தெரியுமாயா? மகேஷை பார்த்தியா? மகேஷ் உயிரோடு இருக்கிறானா? நான் சாகருக்குள்ள என் மகேஷை பார்க்கணுன்னு ஆசைப்பா. சொல்லும் பொழுது எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு சொன்னேன், அப்பா நான் மகேஷ் தான்ப்பா. எங்கள் சித்தி என் காலுக்கு கட்டி பிடிச்சிட்டாங்க. மகேஷ் என்னை மன்னிச்சிடு. ஆண்டவருடைய கிருபையினால் பிச்சைக்காரனாய் சென்ற என்னை கோடிக்கு அதிபதியாக என் தேவன் நன்மையானதை செய்தார். என் அன்பு தங்கம்மா 2 பேருடைய திருமணத்தை நான் நடத்தி வச்சேன். இன்னைக்கு எந்த தாயாரனை விரட்டினாங்களோ அந்த தாயாரை நான் போஷித்து நடத்துகிற கர்த்தர் என் வாழ்க்கையில் நான் பல நாட்கள் கேட்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள்? ஆண்டவர் சொன்னா நன்மைக்கு ஏதுவா. என் அன்பு தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாது தீமைகள் உங்களுக்கு நடக்குதுன்னா அதை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. மாத்திரம் அல்ல, கர்த்தரை நீங்கள் தேடினா உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எஸ்ரா புத்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எஸ்ரா அழகான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். பாருங்க, நல்ல கவனிங்க அந்த சத்தியத்தை, அந்த வசனத்தை. நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் அதை வாசித்தா தான் புரியும். எஸ்ரா 8:22 வழியிலே சத்துருவை விலக்கி, வழியிலே, நல்ல கவனிங்க, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரர்களையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். நல்ல கவனிங்க, எஸ்ரா இப்போ எழுந்து அலங்கத்தை கட்டப்போகிறான். இப்போ அவனுக்கு நிறைய சத்துருக்கள் எழும்புவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சத்துருக்கள் எழும்புவார்கள். அந்த சத்துருக்களை விளக்குவதற்கு ராஜாவிடத்தில் உதவி கேட்பதற்கு எனக்கு வெட்கம். எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன், மனுஷன்கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கு சந்தோஷமாக போய் உதவி கேட்பீங்களா, இல்லை வெட்கப்பட்டு போய் உதவி கேட்பீங்களா? நம்மளால் முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது
தலை குனிந்து வெட்கப்பட்டு போய் எனக்கு இந்த ஒரு உதவியை செய்திருங்களேன்னு கேட்போம். ஆனால் இந்த எஸ்ரா சத்துருக்களை விலக்குவதற்கும் அங்கே போய் இடிந்த ஆலயத்தை கட்டுவதற்கும் சேவகர்களையும் குதிரை வீரர்களையும் கேட்பதற்கு எஸ்ரா வெட்கப்பட்டு போய், வாசிங்க, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். இந்த இதில் ஒரு பெரிய சம்பவமே இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தா 3 பகுதி. ராஜாவிடத்தில் கேட்பதற்கு வெட்கம். 2வது ஒன்றை புரிந்து கொண்டார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. ராஜாவிடத்தில் நாங்கள் கேட்க மாட்டோம், ராஜாவிடத்தில் கேட்கறதுக்கு எங்களுக்கு வெட்கம். ஆனால் ராஜாவிடத்தில் நாங்கள் சொல்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர்களுடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையோ அவருடைய மகத்துவமோ அவரை விட்டு விலகுகிறவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று ராஜாவுக்கு நாங்கள் சொன்னோம். நான் சொல்லட்டுமா, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு நன்மை வேணும்னு சொல்லி நீங்கள் எந்த மனுஷனிடத்தில் கேட்குறக்கு நீங்கள் வெட்கப்பட்டு இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தரை மட்டும் தேடுங்க. நான் சொல்லட்டுமா, நீங்கள் தேடுகிற நன்மை உங்களை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏமே, நன்மையை தேடி நீங்கள் போக வேண்டாம், நன்மை உங்களை தேடி வரணும். ஆகையால் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஏன் அந்த சின்ன பிள்ளைக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுக்குறோம் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு தெரியணும், நான் கர்த்தரை தேடினா எனக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. இன்னைக்கு கர்த்தரை தேடுகிற மனுஷன் உண்டா? நல்ல கவனிங்க, ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க, எந்த உதவிக்கும் எந்த மனுஷனையும் நான் தேடி போக மாட்டேன். எந்த உதவியானாலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவேன். சொல்லி பாருங்க, நான் சொல்கிறேன், உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு மனுஷன் பணத்தை தேடுறானா தெரியலையா? இன்னைக்கு மனுஷன் பணத்தை தேடி போகிறான். இன்னைக்கு மனுஷன் அந்தஸ்தை தேடி ஓடுறான். இன்னைக்கு மனுஷன் பதவியை தேடி ஓடுகிறான். இன்னைக்கு மனுஷன் புகழை தேடி ஓடுகிறான். இன்னைக்கு மனுஷன் உலகத்துடைய நன்மைகளை தேடி ஓடுகிறான். ஆனால் அவன் தேடுகிற நன்மை அவனுக்கு கிடைக்குதா? அவன் தேடுகிற பணம் அவனுக்கு கிடைக்குதா? அவன் தேடுகிற புகழ் அவனுக்கு கிடைக்குதா? அவன் தேடுகிற ஆஸ்தி அவனுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் நான் சொல்லட்டுமா, அதை தேடுறதை நிப்பாட்டிட்டு கர்த்தரை தேடி பாருங்க, புகழ் உங்களை தேடி வரும், ஆஸ்தி உங்களை தேடி வரும், அந்தஸ்து உங்களை தேடி வரும், நன்மை உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைந்து போவது இல்லை. நீ சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை தேடி நிற்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்வதில்லை. எந்த நன்மை இல்லையோ அந்த நன்மையை கர்த்தர் தருவா. இப்போ தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஏன் சகரியா 9, ஹல்லேலூயா, சகரியா 9:12 வாசிக்கும் பொழுது, நம்பிக்கை உடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நான் சொல்லட்டுமா, கர்த்தரை நீங்கள் தேடுங்க. கர்த்தரை தேடுனா ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவா. ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி டிஎம்எஸ் என்கிற ஒரு மிஷனரி ஸ்தாபனம், டிரான்ஸ்பிகேஷன் மிஷனரி சொசைட்டி, டிஎம்எஸ் என்கிற மிஷனரி ஸ்தாபனத்திற்கு 1 வருஷம் நான் தலைவராக நியமிக்கப்பட்டேன். அந்த 1 வருஷம் ஃபுல்லாக மிஷன் ஃபீல்டு, ஃபுல்லாக நார்த் இந்தியா ஃபுல்லாக என்னுடைய சொந்த காசு போட்டு ஃபுல்லாக நார்த் இந்தியா ஃபுல்லாக போகணும்.
அந்த நாட்களில் லூர்தியானால பஞ்சாபில் ஒரு சர்ச்சு டெடிகேஷன் பண்ணணும். என்னுடைய பணி என்னென்னா மிஸ்ஸரி தரிசன முகாம் நடத்துறது தான். மும்பையில் ஒரு மிஸ்ஸரி தரிசன முகாம் பரேல் என்கிற ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் வச்சு ஒரு மிஸ்ஸரி தரிசன முகாம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நடக்குது. அந்த 3 நாளும் மீட்டிங் முடியும் பொழுது ஒரே ஒரு சகோதரி மேடை கிட்ட வந்து நிற்பாங்க. எதுக்கு நிற்கிறாங்க எனக்கு தெரியாது. அவங்க தமிழா மராட்டியா இல்லை ஹெல்ப்புக்கு நிற்கிறாங்களா எனக்கு தெரியாது, இல்லை ஜவுமனை வந்திருக்காங்களா தெரியாது. ஏன்னா மிஸ்ஸரி தரிசன முகாமில் யாரும் ஹீலிங்காக அற்புதங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. ஒன்லி தரிசனத்தை குறித்து அவர்களோடு கூட ஈடுபடுவோம். 3 நாள் அந்த சகோதரி நின்னாங்க. அவங்ககிட்ட நானும் ஒரு வார்த்தை கேட்கல, அவங்களும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. திங்கக்கிழமை காலையில் எனக்கு ஃப்ளைட்டு. நான் கரெக்டாக கார் கீழே நிற்க ஃபோன் பண்ணுறாங்க. நான் கதவை திறக்கிறேன். காலையில் 5 மணிக்கு என் ரூம் கதவை திறக்கிறேன். அதே சகோதரி ரூம் வாசலில் நிற்கிறாங்க. எனக்கு இப்போ சந்தேகமாச்சு. சகோதரி நீங்கள் தமிழான்னு கேட்டேன். அவ்வளவுதான். அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது. நான் தமிழ் தான் பிரதர். 3 நாளும் யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி அவங்க கூட சேர்ந்து நானும் ஜெபம் பண்ணிடலான்னு சொல்லி நான் என்ன ஒருத்தரும் ஜெபிக்க வரலை. அப்போதான் நான் கேட்டேன், அவங்க எங்கே தங்கியிருக்கிறாங்க? காலையிலேயே போயிடுவாங்க பிரதர். 3 மணிக்குள்ள வந்து அவங்க அந்த கதவுக்கிட்ட நின்றுட்டேன். எப்படியும் நீங்கள் கதவை திறந்து வருவீங்கள. எனக்கு ஷாக் ஆகிட்டு. 3 மணிலேருந்து இங்கே நிற்கிங்களா? கதவை தட்டியிருக்கலாமே, காலிங் பெல் அமைக்கிருக்கலாமே. இல்லை பிரதர், நீங்கள் வெளியே வருவீங்க, அப்போ ஜெபம் பண்ணிடலான்னு நினச்சேன். பிரதர், ஒரே ஒரு சின்ன காரியம். எனக்கு நாசரத்து பக்கம் ஒய்யாங்குடி என்கிறது என்னுடைய கிராமம். எனக்கு திருமணமானது மும்பையில். 13 வருஷம் ஆச்சு பிரதர் கல்யாணம் ஆகி. எனக்கு குழந்தை இல்லை. என் கணவர் அவங்க வீட்டில் ஒரே மகன், எங்கள் வீட்டில் நான் ஒரே மகள். எங்கள் அப்பா அம்மாவும் கேட்குறாங்க எனக்கு பிள்ளைகள் வேணும்னு. அவங்க அப்பா அம்மாவும் கேட்குறாங்க பிள்ளைகள் வேணும். என் கணவர் நல்லவர், என் மாமா அத்தை நல்லவங்க. இப்போ என் கணவர் கேட்குறாங்க ஒரு குழந்தை வேணும், அதற்காக நான் வேறொரு திருமணம் செய்து கொள்றதுக்கு நீ எழுதி கொடுன்னு சொல்கிறாங்க. பிரதர், இந்த 3 நாளும் எழுதி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் நான் காத்திருந்தேன் பிரதர். அவங்க கண்ணில் கண்ணீரோடு சொன்னாங்க, பிரதர் நான் எழுதி கொடுத்துட்டுமா? என் கணவர் வேறொரு திருமணம் செய்து கொள்வதற்கு நான் எழுதி கொடுக்கட்டுமா? காலை பொழுது 4 மணிக்கு இப்படி ஒரு கேள்வி. நான் எஸ் சொல்லவா நோ சொல்லவா? ஜெபிச்சாதான் பதில் கிடைக்கும். ஆனால் நான் அப்போது ஆவியானவர் சொல்லும்படி சொன்னார், நீ கர்த்தரை தேடு, நன்மை குறைந்து போவது இல்லை. என் வலது கையில் பேக்கு, என் வலது கையில் பைபிள். நான் இடது கையை வச்சு அந்த வாசல்கிட்ட நின்று அந்த கையை வச்சு அவங்க மேலே செபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னா, இரட்டிப்பான நன்மையை தருவே ஜெய்சிலன் சொல் என்று சொன்னா. கர்த்தரை தேடு மகளே, இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுப்பா. 13 வருஷமாக காத்திருந்தீங்கள்ல, 3 மாதம் காத்திருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃப்ளைட்டில் ஏறி நான் உட்காந்து இருக்கும் பொழுதெல்லாம் அந்த சிந்தை தான் வந்தது. அந்த சகோதரி எவ்வளவு மனம் உடைஞ்சிருப்பாங்க, அந்த சகோதரி எவ்வளவு வேதனையினால் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. தாங்க முடியாத பாரம், சொல்ல முடியாத பாரம் என் இருதயத்தை நிரப்பினது. அப்பொழுது கர்த்தர், நன்மைகள் குறைந்து போவதில்லை, இரட்டிப்பான நன்மையை தருவேன். நான் ஜெபிச்சேன். தூத்துக்குடிக்கு வந்த பின்பும் அந்த சகோதரி நினச்சி ஜெபிச்சேன். 3 மாதம் கழித்த பின்பு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, பிரதர் மும்பையிலேருந்து எஸ்தர் பேசுகிறேன். நான் கேட்டேன், உங்களை நான் பார்த்துருக்குறேனான்னு கேட்டேன். பார்த்துருக்கீங்க பிரதர்.
உங்கள் ரூமில் அதிகாலை 4 மணிக்கு ரூமுக்கு வெளியே நின்று ஜெபம் பண்ணீங்களா? அந்த எஸ்தர் பேசுகிறேன் பிரதர். 13 வருஷத்திற்கு அப்புறவு கத்து கன்சீவாக கத்து உதவி செய்தா. இப்பொழுது கத்து கற்பம் தரிக்க கத்தர் உதவி செய்தார் என்று சொல்லி ஃபோனில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறவு ஒரு வருஷம் கழித்து நானும் என் மனைவியும் மும்பையில் இருக்கிற நல்மேய்ப்பர் ஆலயம் தாராபியில் கன்வென்ஷனுக்காக நாங்கள் கடந்திருந்தோம். அந்த சகோதரி அவருடைய கணவர் வந்திருந்தாங்க. இவங்க ஒரு பிள்ளை, கணவர் பிள்ளை, 2 பிள்ளையை கொண்டு வந்திருந்தாங்க. சொன்னாங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னார் கர்த்தர். ஒரே பிரசவத்தில் 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தா. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நன்மையும் குறைந்து போவது இல்லை. நான் சொல்லட்டுமா? ஆவிக்குரிய நன்மையையும் உலக பிரகாரமான நன்மையையும் கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மைனா என்ன நினச்சிங்க? 2னா 4, 4னா 8, 8னா 16 அப்படி நினச்சிங்களா? இல்லை, இரட்டிப்பான நன்மை. 1 வானத்திற்குரிய நன்மை, இன்னொன்று பூமிக்குரிய நன்மை. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தான். ஆதியாகமம் 22:17 எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரத்தை போல ஆவிக்குரிய நன்மையையும், எண்ண முடியாத அளவிற்கு கடற்கரை மணலை போல பூமிக்குரிய நன்மையையும் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு ஆபிரகாமை நன்மையினால் முடிசூட்டினது போல இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகள் உங்களை கர்த்தர் முடிசூட்ட போகிறார். சங்கீதம் 65:11 நன்மையினால் கர்த்தர் உன்னை முடிசூட்டுவேன் என்று சொல்லுகிறார். எப்படி முடிசூட்ட போகிறாரா? நன்மையினால் முடிசூட்ட போகிறாரா? எப்படிப்பட்ட நன்மை? நட்சத்திரத்தை போல ஆவிக்குரிய நன்மைகளினால் உங்களை முடிசூட்ட போகிறார். கடற்கரை மணலை போல எண்ண முடியாத நன்மைகளினால் உங்களை கர்த்தர் முடிசூட்ட போகிறார். நன்மையை எண்ணவே முடியாதுங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் சின்ன வயதிலிருந்து இது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மையை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்க முடியாத அநேக நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லட்டுமா? இதிலும் பெரிதான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமே, எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயம் கர்த்தர் நன்மையை கொடுப்பார். நான் சொல்லட்டுமா? நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இன்றைக்கு இந்த இரவு இந்த ராஜ் மகாலில் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் எழுந்தருளினாரா? நான் ஒரு காரியத்தை சொல்லட்டு. தேவன் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். நன்மையான நன்மை எங்கேருந்து வரணும் தெரியுமா? மனுஷன்ட்டு நன்மை எதிர்பார்க்க கூடாது. யார்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது? நான் மறுபடியும் நான் சொல்கிறேன்ல, மனுஷன்ட்ட நன்மையை எதிர்பார்க்கக்கூடாது. மனுஷன் எல்லாரும் நீசர்கள் தான். ஆனால் தேவன்கிட்ட நீங்கள் நன்மையை எதிர்பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலான நன்மையை கற்றுக் கொடுப்பான். நன்மை எங்கேருந்து வரணும் தெரியுமா? யாக்கோப்பு 1:17 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், எந்த வரமும். என்னுடைய காரில் நான் தேவனுடைய ஈவுன்னு எழுதியிருப்பேன். என்னுடைய வீட்டில் தேவனுடைய ஈவுன்னு எழுதியிருப்பேன். கிராஸ் டிவி இதுலேயும் எழுதியிருக்கா தேவனுடைய ஈவு. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஈவுன்னு என்ன அர்த்தம்? என்னால் முடியாது, தேவனால் அது உருவாக்கப்பட்டது. அதுதான். எதெல்லாம் என்னால் முடியாதோ அதெல்லாம் தேவனுடைய ஈவு. எல்லாரும் சொல்லுங்க, என்னால் எதெல்லாம் முடியாதோ அது தேவனுடைய ஈவு. என்னால் கார் வாங்க முடியாது, கர்த்தர் காரை கொடுத்துருக்காரு, தேவனுடைய ஈவு. என்னால் இந்த கிராஸ் டிவி ஊழியத்தை நடத்த முடியாது, மாதம் 8 லட்சம் ரூபா நடத்த முடியுமா? என்னால் முடியாது, கர்த்தர் நடத்துகிறார், இது தேவனுடைய ஈவு. என்னால் வீடு கட்ட முடியுமா? நிச்சயமாக முடியாது, கர்த்தர் வீடை கட்டி கொடுத்திருக்கிறார்,
இது தேவனுடைய ஈவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. என் பைபிளில் நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஷீபா. மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. நிறைய காரியத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தீமையை எல்லாம் ஈவாய் கத்த மாற்ற போகிறார். தீமையை எல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் தீமையாக இருக்குதோ அதையெல்லாம் எப்படி மாறப்போகிறது? தேவனுடைய ஈவாய், தேவனுடைய நன்மையாய் மாறப்போகிறது. எபேசியர் 2:8 வேதம் சொல்கிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இது சும்மா ஒரு வேர்டு கிடையாது, இது வசனம். எபேசியர் 2:8 வசனம் தேவனுடைய ஈவு. நம்ம ரட்சிக்கப்பட்டது நம்மளாலேயா ரட்சிக்கப்பட்டோம்? இல்லை, விசுவாசத்தினால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது என்னால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இரவு ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மைகள் இறங்கி வருகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி அதை பெற்றுக் கொள்வீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி அதை பெற்றுக் கொள்வீர்களா? நன்மை குறைந்து போவது இல்லை, தீமை நன்மையாய் மாறுகிறது. இதுவரை நடந்தது நன்மை, இப்பொழுது நடக்கிறது நன்மை, இனி நடக்க போவது நன்மைக்கு ஏதுவாகதான். கத்த நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொடுப்பேன் என்று கத்து வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது எதுக்கு தான்? நன்மைக்கு ஏதுவாக தான் அது நடக்கும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். உபாகமம் 10:13 வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்கிறது. உபாகமம் 10:13 வாசிக்கும் பொழுது, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நல்லா கவனிங்க, தேவன் வேற ஒன்னையும் கேட்கலங்க. பைபிளில் ஆண்டவர் எங்காவது பணத்தை கேட்டிருக்கிறாரா? பொண்ணை கேட்டிருக்கிறாரா? பொருளை கேட்டிருக்கிறாரா? ஆனால் ஆண்டவர் கேட்கிறான், உனக்கு நன்மை உண்டாக என் கற்பனைகளை கைக்கொள், என் கட்டளைகளை கைக்கொள். நான் சொல்லட்டுமா? கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வது தான் அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கற்பனைகளை, கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்கிறது தான் அன்பு. யோவான் 14:21-23 என்று நினைக்கிறேன், இல்லைன்னா யோவான் 15:20. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் சொன்னார். ரோமர் 8:28 என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவாய் நடைபெறுகிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம் சொல்றோமா சொல்லலையா? ஆனா அது பொய். ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதெல்லாம் போய். நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒருவன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவானால் அவன் என்ன செய்வான்? 23 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பா. என் அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற
கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் உபாகமம் 10:13 இப்போ வாசிப்போம், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். உபாகமம் 10:13 மறுபடியும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல். உனக்கு நல்ல கவனிங்க, நமக்கு நன்மை வேணும்னா நம்ம அந்த கற்பனைகளை கை கொள்ளணும். உங்களுக்கு நன்மை வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்களோ அத்தனை பேரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை யார் யாரெல்லாம் கை கொள்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். வேற எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? வேற எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? கர்த்தர் கேட்கிறத கொடுக்கறதுக்கு எத்தனை பேருக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? எங்கள் பாட்டி ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காங்க. எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி நிறைய கதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கதை, ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஆசை தங்கம் பிச்சை போடணும்னு சொல்லி. நீங்கள் யாராவது தங்கத்தை பிச்சை போடுவீங்களா? யாருமே தங்கத்தை பிச்சை போட மாட்டோம்ல. அவனுக்கு ஆசை தங்கம் பிச்சை கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிருக்கான். ஒரு ராஜா வந்து எனக்கு தங்கம் போட்டால் எப்படி இருக்கும். அவன் நினச்சது போல் ஒரு ராஜா, தங்கமயமான ராஜா, தங்கமயமான ரதத்தில் வாராரு. இவன் நினைக்கிறான் இந்த ரதம் மட்டும் என்கிட்ட நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும். ரதம் நின்றுட்டு இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ராஜா மட்டும் இறங்கி வந்தார்னா எனக்கு தங்கம் தான் பிச்சை போடுவார்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ராஜா இறங்கி வந்துட்டார். இப்போ வந்த ராஜா அவன்கிட்ட பிச்சை கேட்டார். இவனுக்கு வந்துச்சு கோபம், பயங்கர ஏமாற்றம். நிறைய அரிசி வச்சிருக்கான். ஆனால் ஒரு கை குத்து அரிசி அள்ளி கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. 2-3 அரிசியை கிள்ளி கொடுக்குறான். ராஜா அதை உருட்டி பார்த்தார். அவனை பார்த்து சிரிச்சுட்டு அந்த அரிசியை அந்த திருவோட்டில் போட்டுட்டு ஏறி போயிட்டார். இவன் நினச்சான் ராஜா வந்தார், தங்கம் போடுவார் நினச்சான். என்கிட்ட பிச்சை கேட்டார், நான் அரிசியை கொடுத்தேன், அதையும் திரும்ப போட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி அந்த அரிசியை பார்த்தா அதெல்லாம் தங்க அரிசியாக இருந்துச்சு. அப்பந்தான் அவனுக்கு ஐயோ இப்படி மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவ்வளோத்தையும் போட்டிருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், எத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கு? என் வசனத்தை கைக்கொள், என் வார்த்தையை கைக்கொள், அதை ஆண்டவருக்கு கொடுங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு நன்மை உண்டாக கர்த்தருடைய வசனத்தை நினைச்சிங்க, கை கொள்ளுங்க. கர்த்தர் என்ன வார்த்தை உங்களுக்கு சொல்கிறாரோ அதை செய்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு மேலே நன்மை கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு, நீங்கள் நன்மை செய்து பாருங்க, மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவான். விட்டு கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவான். உதவி செய்து பாருங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லட்டுமா, ஒரு நன்மையும் குறைந்து போவதில்லை. கர்த்தருடைய வசனத்திற்கு எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைந்து போவதில்லை. ஒருவேளை குறைவோடு நீங்கள் வந்திருப்பீர்கள், ஆனால் இந்த இடத்தை விட்டு நீங்கள் இப்போ போகும் பொழுது நிறைவான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். நட்சத்திரத்தை போல ஆவிக்குரிய நன்மை, கடற்கரை மணலை போல பூமிக்குரிய நன்மை, இதை கொடுத்து கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார், நிரப்ப போகிறார். ஏமே சர்றத்துக்குரிய ஆவியானவர் எனக்கு சொல்ல நான் சொல்கிறேன், சர்றத்துக்குரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சர்றத்திற்கு எல்லா பலவீனத்தையும் எடுத்து போட போகிறார். பிள்ளைகளுக்குரிய நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். கற்பத்தின் கனிக்குரிய நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். வீட்டிற்குரிய சகல நன்மைகளினாலும் கர்த்தர் சொல்கிறார், வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிற்கப்படும், அதில் அருமையும் இனிமையும் நன்மையான பொருட்கள்னால் நிரப்பப்படும். நான் சொல்லட்டுமா, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மை கிருபை உங்களை தொடருங்க. சங்கீதம் 23வது சங்கீதத்தில்
5-6 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, சத்துருக்களுக்கு முன்பாக சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் இன்னைக்கு உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். என் பாத்திரம் நிரம்பி என் வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழியும். என் ஜீவனுள்ள என் நாளெல்லாம் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை எனக்காக என்னுடைய வார்த்தை, நான் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நன்மை கிருபை என்னை பின்தொடரும். மாற்றமே இல்லைங்க, மாற்றமே இல்லை. ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். குற்றாலத்தில் ஒரு முகாம் ஒன்று நடத்துவதற்காக என்னை அங்கே இருக்கிற கிங்ஸ்லிங்கிற ரெவரண்ட் தென்காசியில் அப்போ அவங்க ஊழியம் செட்டுனாங்க, கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் அந்த முகாமுக்கு போயிருந்தேன். முகாமில் எல்லோரும் கொஞ்சம் சிரித்து பேசுகிற மாதிரி நடத்தினா தான் முகாம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஜாலியாக அந்த முகாமை கொண்டுட்டு போனேன். முகாம் முடிஞ்சு ஒரு அம்மா ரொம்ப துக்கத்தோடு வந்தாங்க. ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லை. அவங்க சொன்ன வார்த்தைன்னு ஒரு நன்மையும் இல்லை சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க, என் வீட்டில் ஒரு குன்னிமுத்து நகை கூட இல்லை, ஒரு குன்னிமுத்து நகை கூட இல்லை. எனக்கு பெரிய டவுட்டு, குன்னிமுத்து நகைனா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிங்க, உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் எல்லாம் மாறும், ஒரு நன்மையும் குறைந்து போவதில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே குன்னிமுத்து நகையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். எனக்கு இது தங்க நகை தெரியும், வைர நகை தெரியும், குன்னிமுத்து நகை எனக்கு தெரியலை. அது பேருக்கு சொல்கிற வார்த்தை. எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன், அம்மா குன்னிமுத்து நகைனா, குன்னிமுத்துனா ஒரு விதைடா, அது நாங்களாம் விளையாடுற விதை, சரியா? அப்போ குன்னிமுத்து ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு தான் குன்னிமுத்து நகையே இல்லை. நான் அந்த அம்மாவுக்கு ஆண்டவரை குன்னிமுத்து நகைலாம் கொடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேனே ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். 3 வருஷம் கழிச்சதுக்கு பிறகு மறுபடியும் அதே ரிட்ரீட்டுக்கு எனக்கு கூட்டிருந்தாங்க. அதே அம்மா வந்திருக்கிறாங்க. இப்போது அந்த அம்மா வந்துட்டு என்ன தெரியுதாயான்னு கேட்டா, நான் சொன்னேன், எனக்கு நல்லா கண்ணு தெரியுதுமா, உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லையா என்னை ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. இம்மா நான் நிறைய பேரை பார்த்து ஜெபிக்கிறேன், உங்களை எப்படி அடையாளம் தெரியல. இல்லையா 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த குன்னிமுத்து நகைக்காக ஜெபம் பண்ணுங்கள்ல, ஓ குன்னிமுத்து அம்மாவா, உங்களை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, அம்மா சொல்லுங்க ஐயா, இப்போவும் ரொம்ப கவலையோடு வந்திருக்குன்னு சொன்னாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியும் ஐயா அப்போ ஒரு நன்மையும் இல்லைன்னு கவலையில் வந்திருக்கிறேன். இப்போ நன்மையெல்லாம் நிறைய கொடுத்துட்டாரு, அதை எப்படி பாதுகாக்கிறேங்கிற கவலையோடு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. ஐயா ஒரு குன்னிமுத்து நகை கூட இல்லாமல் வந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணிங்க, குன்னிமுத்து நகைக்காக ஜெபம் பண்ணிங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே போனேன். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒன்று ஆண்டவர் எனக்கு தங்க நகைகளை கொடுக்க ஆரம்பித்தார். என் கணவர் என் பிள்ளைகளை தொழிலை எல்லாம் விருத்தி அடைய பண்ணார். இன்னைக்கு நிறைய பவுன் நகை வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போ கல்லர் பகை நிறைய இருக்குயா. இப்போது நகையை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலை பெட்டிக்குள்ளெல்லாம் நகையை வச்சுட்டு வந்திருக்கிறாங்க ஐயா. இனிமே ஆண்டவர் சொன்னதே போல நன்மையினால் என்னை முடி சுட்டினார். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். என் கணவர்கிட்ட போய் ஒப்புரவானேன். என் கணவர்கிட்ட நான் பேசுனது தப்பு அப்படின்னு ஒப்புரவானேன். என் மருமகள்கிட்ட போய் நான் ஒப்புரவானேன். ஏம்மா நான் உன்னை காயப்படுத்தினது தப்பு, என்னை மன்னிச்சுக்கோ, ஆண்டவர் என் கூட பேசினார், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒப்புரவானேன். கூட பிறந்த தங்கச்சிட்ட நான் ஃபோன் பண்ணி, தங்கச்சி நான் உன்னை கோபப்பட்டு உன்னை வேதனைப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்த என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு நான் ஒப்புரவானேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம், நன்மைக்கு மேல் நன்மையை கர்த்தர் எனக்கு கொடுத்தா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை.